ஹாய் பூஜா. ஹாய் மம்மி, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஹாய் செல்லம் சொல்லு. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே, வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சுட சுட சோறு. கரண்ட் இல்லை கைஸ், அதனால தான் கொஞ்சம் டல்லாக தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதான், ஒன்றும் செய்யலை இன்னைக்கு. இது என்னது, நூக்கல் கடலைப்பருப்பு போட்டு பொரியல். ஆஹா, அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். குழம்பு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டோம். மிளகு குழம்பு, மிளகு நல்லா அரைச்சி ஊற்றி, மிளகு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்றி சளிக்கு இதமாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இது உண்மையாலே ஒரிஜினல் நாட்டுக்கோழி, பண்ணக்கோழி கிடையாது. நம்ம அப்பா கம்பெனிலேருந்து அவர் ஃப்ரெண்டோட கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஓகே, 2 கோழி வாங்கிட்டு வந்தோம். ஒரு பொட்டைக்கோழி, ஒரு சேவல், 2 கிலோ அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 மர்டர் இன்னைக்கு. நாட்டுக்கோழி மிளகு வறுவல். எண்ணெய்லாம் போயிட்டு அடியில் தங்குறாங்க. நல்லா நாட்டுக்கோழி மிளகு வறுவல் பண்ணியாச்சு. லைட்டிங் இல்லை கைஸ் உங்களுக்கு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டாங்க, விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி, ஆனால் என்னால்தான் சாப்பிட முடியல. பூஜை அப்படியே வச்சுட்டா, சாப்பிட்டது அது போட்டு அப்படியே வச்சுட்டா. அப்பா தான் சாப்பிட்டாரு. அது என்னால என்னன்னு தெரியல, சாப்பிடவே முடியல. அப்படியே சளி ஊத்திட்டே இருக்குது. ஆமா, பிளஸ் கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, எல்லா நோயும் எனக்கே வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால அப்படியே வச்சுட்டேன், என்னால சாப்பிட முடியல. நல்லா சாப்பிட்டுன்ற பொண்ணு சாப்பிட முடியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. 4 நாளா என்னை விட்டு சளி போகவே இல்லை. வெட்னஸ்டே பிடிச்சி கிளைமேட் ட்ராமா ஊர் ஃபுல்லா. நானு சித்தி ஃபேமிலில எல்லாருமே டயர்ட்னஸ் கொடுக்குதுமா, கண்ணா எரியுது, தலை வலிக்குது, அப்படியே இருக்குதா. அதனால என்னால சுத்தமா முடியல. காலையில அம்மா வாரி விட்ட தலை அப்படியே சுத்திட்டு இருக்கேன், வாரி விட்டுருந்தேன். ஆமா. சரி, டுடே ஸ்பெஷல் வீடியோ போடலையா? 3 மணிக்கு ஹோம் அப்டேட் வந்திருக்கோம், எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சிலர்ல எனக்கு நாங்க இதை எதிர்பார்க்கிற அப்டேட், நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் என்னெல்லாம் அப்டேட்டோ கண்டிப்பா போடணும், கண்டிப்பா போடுறோம் செல்லா குட்டீஸ். உங்களுக்காக தான் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் பாருங்க. இது தேவைன்னு கேட்கறவங்களுக்காக தான் நாங்க இதை போடுறோம். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. அழகா சொல்லி 4-5 பேர் வந்தாங்க. நான் சைலண்டா டெலிட் பண்ணிவிட்டேன். அவ்வளவுதான், டைம் தான் வேஸ்ட். நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே போயிடுவோம். கண்டிப்பாக. அது வீடியோ ஃபுல்லாக முடிச்சு நம்ம கொடுத்துன அங்கே போயிட்ட பிறகு, வேலைகள் எல்லாம் முடிச்சு அங்கே கொடுத்துன போயிட்ட பிறகு மொத்த செலவும் நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் டைரியில். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு இவ்வளாச்சு, இதுக்கு இவ்வளாச்சுன்னு உங்களுக்கு பட்ஜெட் வீடியோவே ஒன்று போட்டுடுறோம். சரிங்களா? கண்டிப்பாக அது வீட்டுக்கு போன பிறகு தான் எங்களால் போட முடியும். ஏன்னா இப்போ வரைக்குமே சின்ன சின்னதாக செலவு பண்ணிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் வார்மிங் அப்புறம் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஹவுஸ் வார்மிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை. ஹவுஸ் வார்மிங்க்கு வெறும் செவுத்த பார்த்துட்டு போனாங்க, பெயிண்ட் கூட கிடையாது, டைல்ஸ் ஒட்டி இருக்கும், அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே நாங்க பண்ணல. அதனால ஒரு ஆஃப்டர் ஷூட் ஒண்ணு இருக்கு. வீடு ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க ஆல்பமே போட போறோம். ஆல்பமே போடல, அதுக்காக தான் சரி வீடு போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிச்சு உங்களுக்கு ஆல்பம் வரும்போது நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹவுஸ் வார்மிங் வீடியோ போடுறோம் கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு 1 hour மேல போகுது. ஸோ அதில் நான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்க்கணும். சினிமா சாங்ஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நான் எடிட் பண்ணணும் திரும்ப உட்காந்து. ஸோ அதனால தான் சில குட்டீஸ் உங்களை போலவே எங்களுக்குமே எப்போ அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ஆவலாக இருக்குது. சீக்கிரம் போகணும் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டி. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நான் போற கொஞ்சம் அர்ஜென்ட். வழக்கம் போல நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்ப, டீடைல் சென்ட் பண்றேன். வாழ்க வளத்துடன். பாய். உங்க வீட்டுல என்ன சண்டே ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுக்கோமா, நான் போகணும்.